தமிழ் சமையல். இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோன்னா, கல்யாண வீட்டில் செய்கிற மாங்காய் ஊறுகாய் தாங்க. 5 நிமிஷம் கூட ஆகாது, டக்குன்னு வெட்டி டக்குன்னு செஞ்சிடலாம். மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் நண்பர்களே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மாங்காவை இதே மாதிரி பொடிசாக வெட்டி வச்சுக்கணும். ரொம்ப ஈஸியாக செய்கிற ஊறுகாய் இது. டக்குன்னு செஞ்சிடலாம், 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். தயிர் சாதத்துக்கெலாம் சூப்பரான சைட் டிஷ்ஷு. அடுப்பு பற்ற வச்சு சட்டியை வச்சுக்கலாம். நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ஊறுகாய் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெட்டி வச்ச மாங்காய் உள்ளே போட்டுடலாம். டக்குன்னு வெட்டி 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். காயத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு வத்தத்தூள் போட்டுக்கலாம். சூப்பரான கல்யாண வீட்டு ஸ்டைல் மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.